97 மேலவளவு படுகொலை நடந்தது. அதன் பிறகு அப்போதும் நான் அரசு ஊழியர், என்னுடைய தலைமையிலே சென்னையில் பேரணி நடந்தது. அந்த பேரணி தொடர்பான செய்திகள் அப்போது சென்னையிலிருந்து வெளிவந்த அத்தனை பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக மாறியது. சென்னை பேரணியில் வன்முறை, கல்வீச்சு, நூற்றுக்கணக்கானவர்கள் மீது காவல்துறை வழக்கு, திருமாவளவனை தேடுகிறது போலீஸ் என்றெல்லாம். இப்படி பேசினால் மணிக்கணக்கிலே நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும், நேரமில்லை. தோழர்களே, 97 மேலவளவு படுகொலைக்கு பிறகு நாம் அடுத்தடுத்து பல பேரணிகளை நடத்தி, மதுரையிலே ஒரு பேரணி நடத்தி, அதிலே வன்முறை வெடித்து, அதிலே ஏராளமான தோழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி, நானும் காவல்துறையின் தடியடிக்கு ஆளாகி, அப்படியெல்லாம் கடந்து வந்து 98 அப்போது திமுக ஆட்சி, பாமக திமுகவோடு இருந்த நேரம், பாமக விடுதலை சிறுத்தைகளை பற்றி எடுத்த எடுப்பிலேயே அவதூறு பரப்பியது. நாங்கள் அடியெடுத்து வைத்த தேர்தல் அரசிலே அடியெடுத்து வைப்பதற்கான கலந்தாய்வு நிலையிலே இருந்த காலம் அது. தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை. 98, 99 அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளில் முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். அதை எதிர்கொள்ளும் வகையில்தான் மறுபடியும் நாம் கலந்தாய்வு செய்து தேர்தல் அரசியலில் பங்கேற்பது என்ற முடிவை நாம் எடுத்தோம். சிதம்பரம் தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று முடிவு செய்தோம். அந்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாக மூப்பனார் தலைமையிலான 3வது அணியில் விடுதலை சிறுத்தைகளை ஏன் இணைக்கக்கூடாது என்ற கேள்வி எழுந்து நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதிலே நான் உடன்படவில்லை. அப்போதும் நான் அரசு ஊழியர். பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வந்தோம். 5 தொகுதிகளை நமக்காக மூப்பனார் வழங்கினார். அரசியலை பற்றி ஏதும் தெரியாததால் தந்த தொகுதிகளையே நான் 3 தொகுதிகளை திருப்பி கொடுத்து விட்டேன். 5 தொகுதியை தந்தார். அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று என்னால் உணர முடியாத காலம். அந்த 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளை திருப்பி தந்துவிட்டு 2 தொகுதிகளில் மட்டும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சிதம்பரம், பெரம்பலூர் ஆகிய 2 தொகுதிகளில் 1999 நாம் போட்டியிட்டோம். சிதம்பரம் தொகுதியை பெற்ற பிறகும் நான் அரசு ஊழியர். எனக்கு தேர்தலில் நிற்க ஆசை இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. நான் மாறி இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் என்று மூப்பனாரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவர் உடன்படவில்லை. கடைசியாக சொன்னார், நீங்கள் நிற்பதாக இருந்தால், தேர்தலில் சிதம்பரத்தில் நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு தருகிறோம், இல்லை என்றால் நான் ஐயா இளைய பெருமாளுக்கு தந்து விடுவோம் என்று சொன்னார். உடனே அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இளைய பெருமாள் ஐயாவுக்கு தாங்க, எங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதி தாங்க, நான் வேறு யாராவது நிப்பாட்டுறேன். அப்போது நம்ம தோழர்கள், முன்னணி தோழர்கள், இல்லை எங்களுக்கு சிதம்பரம் வேணும், அவர் நிற்பார், நாங்கள் அவரை நிற்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு மூப்பனார்கிட்ட உறுதி கொடுத்து, அப்புறம் மூப்பனார் கூப்பிட்டு என்னை கேட்டார் என்ன விஷயம்னு. நான் சொன்னேன், நான் அப்போ தான் அவர்கிட்ட முழுமையாக அதெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு அரசு ஊழியர், உடனே நான் ரிசைன்மெண்ட் வர முடியாது, எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, நான் வேறு யாரையாவது நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விரிவாக விளக்கம் கொடுத்தேன். அவர் ஒத்துக்கலை. ரிசைன் பண்ணுங்கன்னு என்னை கட்டாயப்படுத்தினார். 3வது அணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நான் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவன். அந்த வேலை என்பது முக்கியமானது. அந்த வேலையில் கிடைக்கிற சம்பாத்தியத்தை வைத்து தான் கட்சி பணி, ஊராக சுற்றுகிற வேலை, துண்டறிக்கைகளுக்கு, சுவரொட்டிகளுக்கு கட்டணம் செலுத்துவது என்ற அந்த சம்பளத்தை வைத்து தான் முழுக்க அது ஒன்று தான். வேறு யாரிடமும் நமக்கு அப்போதெல்லாம் தொடர்பே கிடையாது. அவர் துணிந்து ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னார். போய் நான் கொடுத்தேன். எங்கள் டைரக்டர் சொன்னார், உங்கள் மேலே என்கொயரி இருக்குது, ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம், என்கொயரி இருக்குது, அப்படியெல்லாம் ரிலீவ் பண்ண முடியாதுன்றார். நல்லதாக போச்சுன்னு நான் மூப்பனார்ட்ட சொன்னேன்.
அவருக்கு சொர்னு கோபம் வந்து உடனே யாருக்கோ ஃபோனை போட்டு செக்ரட்டரியேட்டில் பேசினார். திருமாவளவன் எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறார், முதல்ல அவர் ரிலீவ் பண்ணுங்கள், அந்த டைரக்டரை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த செகண்ட் அங்கே ஃபோன் போய் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவர் வந்தார்னா ரிசைனேஷனை ஏற்றுக்கிட்டு ரிலீவ் பண்ணி விடுங்கன்னு. உடனே மூப்பனார் சொன்னார், நீங்கள் போங்கன்னு. போனால் அங்கே போனோடனே டைரக்டர் வந்து வருத்தப்பட்ட, என்னையா சொன்ன, அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ப்ரெஷர்லாம் கொடுத்த நீ, நான் என்ன சொன்னேன், ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டீர் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லுங்க ஐயா அப்படி. அப்புறம் ரிசைனேஷன் 1999 ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாளின் போது, அப்போல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுற வழக்கம் கிடையாது, 17 ஆகஸ்ட் 1997 ரிசைன் பண்ணேன். 99 தோழர்களே. அப்புறம் வேட்பாளராக போனேன். விருப்பம் இல்லாமல் வேட்பாளராக நின்றேன். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. தேர்தல் வேலை எப்படி செய்வதென்று தெரியாது. கையெடுத்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்க, கும்பிட்டோம், அவ்வளோதான் தெரியும். 10-15 நாள் அவங்க சின்னம் சைக்கிள் சின்னம். தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு எழுச்சி வேறு எந்த தொகுதியிலும் இருந்திருக்காது தோழர்களே. அப்படி ஒரு எழுச்சி. எல்லா வேட்பாளர்களும் 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிப்பாங்க. நான் மட்டும் விடிய காலை 3 மணிக்கு 4 மணிக்கு தான் பிரச்சாரமே முடியும். அப்புறம் போய் அப்படியே பேண்ட்டோட ஷூவோட படுத்து எழுந்திரிச்சு காலையில் தட்டி எழுப்புவாங்க 7 மணிக்கெலாம். 3 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எழுந்து அப்புறம் ஓடணும். விடிய 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 மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் காத்திருந்தார்கள். அவரவராக செலவு செய்து ஆங்காங்கே சைக்கிளை தூக்கி தெரு தெருவாக கட்டி வைத்தார்கள். என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது. மூப்பனாரை வைத்து கடைசியாக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடந்தது. வரலாறு காணாத ஒரு எழுச்சி. மூப்பனார் அந்த மேடையிலேயே சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் இங்கே வந்தபோது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு நான் முதலில் இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று மேடையிலேயே பேசினார். கூட்டம் முடித்த பிறகு அந்த ஏரியாவில் இருந்து ஒருத்தர் வந்து மூப்பனார்ட்ட சொன்னார், ஐயா எம்ஜிஆர் வந்தப்போ தாங்க ஐயா இவ்வளோ பெரிய மாஸ் இருந்துச்சு. அது 30-35 வருஷத்துக்கு முன்னால். ஆருத்ரா தரிசனத்துக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறாங்க. எந்த தெருவை பார்த்தாலும் இவங்க கூட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை பார்த்ததும் அன்றைக்கு திட்டமிட்டார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கு மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. ஊர் ஊராக வண்டியிலே போய் பெட்ரோலை ஊற்றி குடிசைகளை கொளுத்தினார்கள். 15 சேரிகள் கொளுத்தப்பட்டன. திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டீங்க. 15 சேரிகள் முற்றாக எரிந்து சாம்பலாயின. ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தன. 90க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள், வெட்டி காயப்படுத்தினார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. அன்றைக்கு நம் மீது உருவான வன்மம் தான் இன்றைக்கும் அப்படி அது இழையோடிக்கொண்டே இருக்கிறது. அடித்தது அவர்கள், நாம் இல்லை. திட்டமிட்டது அவர்கள், நாம் இல்லை. வன்முறை செய்தது அவர்கள், நாம் இல்லை. ஆனால் அது என்னவாக மாறி போய்விட்டது என்றால், நான் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற தோற்றம் அந்த தொகுதியில் பதிவாகிவிட்டது. அந்த வன்முறைதான் காரணம். அந்த வன்முறைதான் காரணம். பச்சை குழந்தை போல் அழுது கொண்டே வந்தேன் சென்னைக்கு. விஜய் தொலைக்காட்சியிலே அழைத்து என்னை பேட்டி எடுத்தார்கள். என்னால் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதேன். என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஒரு அனாதையைப் போல் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் தோள்களில் கையை போட்டு ஆற்றுப்படுத்தியவர் மூப்பனார் அவர்கள். வாங்க போய் பிரசிடெண்ட்டை பார்ப்போம்,
KR நாராயணன். அவரை பார்த்தா ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகணும். தேர்தல் என்றால் என்ன என்பதை அப்போதுதான் ஒவ்வொரு அங்குலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். முதலாக டெல்லிக்கு சென்றோம், குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றோம், குடியரசுத் தலைவரை சந்தித்தோம். அவரோடு கலந்துரையாடினோம். இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்குங்க, அதான் அக்செப்ட் பண்ணிப்போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இது 99 நமக்கு நிகழ்ந்தது. அது ஒரு பெரிய வரலாறு. எழுதினால் 1000 பக்கத்திற்கு மேல் எழுத முடியும். அவ்வளவு பெரிய வன்முறை. எலக்டோரல் வயலன்ஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அதுபோல் அதற்கு முன்னும் நடந்ததில்லை, பின்னும் நடந்ததில்லை. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு எழுச்சி. இந்த எழுச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையில அன்றைக்கு பாமக மிகப்பெரிய வன்முறையை செய்தது, வரலாறு காணாத வன்முறையை செய்தது. அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினார்கள். ஏராளமான தோழர்கள். இன்றைக்கு நீங்க சிதம்பரம் பகுதிக்கு போய் பார்த்தா காயம்பட்ட வடுக்களோடு தோழர்கள் பலரை பார்க்க முடியும். 99 வன்முறை. அந்த தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். சிதம்பரம் தொகுதியிலே ரத்தம் சிந்திய என் தம்பிகளின் காலடிகளில், காயம்பட்ட என் தம்பிகளின் காலடியில், ஆறாத வடுக்களோடு இன்றும் அந்த மண்ணில் உலவிக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடியில் இந்த மகத்தான அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். வாழ்நாளில் மறக்க முடியாத துன்ப நிகழ்வுகள். அந்த சேரிகளில் இன்னும் வடுக்கள் அப்படியே இருக்கின்றன. இரத்த வாடை இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறது. திருமாவளவனுக்காக ஓட்டு போட்டார்கள் என்பதுதான். அவ்வளவு பெரிய வன்முறையை தாண்டி அவர்கள் கள்ள ஓட்டு போட்ட நிலையிலும் கூட வாக்குகளை பூத்தை கேப்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வன்முறை இல்லாமல் முன்பு நடந்தது. இந்த சேரியா போ ஓட்டெல்லாம் போட்டாச்சு, போ, முடிஞ்சு, உள்ள வராத, ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை பல கிராமங்களில். வன்முறை செய்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அவர்களே வாக்குகளை குத்திக் கொண்ட நிலையில் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் 2,25,000 வாக்குகள். இவ்வளவு வாக்குகளை வேறு எவனாவது பெற்றிருந்தால் அன்றைக்கே தோளில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும் இந்த தமிழ் சமூகம். யார் இந்த இளைஞன் என்று ஊடகங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து விவாதித்திருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் திருமாவளவன் என்பதனால் அதை கண்டும் காணாமல் போனார்கள். அதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ அதை பற்றி எழுதவோ யார் எப்படி 2.25 லட்சம், மூன்றாவது அணியிலே மூப்பனார் அணியிலே ப. சிதம்பரம் உட்பட அத்தனை பேருமே 1 லட்சத்திற்கும் கீழ்தான். எல்லா வேட்பாளர்கள் 40 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 90,000 வாக்குகள் தான் அன்றைக்கு பி. சிதம்பரம் அவர்கள் பெற்ற வாக்குகள். புதுவை கண்ணன் 20,000 வாக்குகள் தான். போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் 20,000 90,000 தான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் 2,25,000 வாக்குகளை நாம் பெற்றோம். வன்முறை நடக்காமல் இருந்திருந்தால், கள்ள ஓட்டு போடாமல் இருந்திருந்தால், மக்களை அச்சுறுத்தாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் இன்னும் 50,000 கூடியிருக்கலாம். 2.25 லட்சமோ 3 லட்சமோ நாம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு களத்தை நாம் சந்தித்தோம். அதன் பிறகு 2001 திமுக கூட்டணியிலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. தனி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எண்ணம் அப்போதே எனக்கு உதித்தது என்றாலும் மிக 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 தொடக்க நிலை என்கிற நிலையிலே அந்த கருத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். மிக குறைவான இடைவெளி,
15 நாள் இடைவெளிதான் உதயசூரியன் சின்னத்திலே நாம் நின்றோம். 8 தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் 2 தொகுதிகள் பாண்டிச்சேரியிலும் என்று நாம் போட்டியிட்ட நிலையிலே அன்றைய மங்களூர் இன்றைய திட்டக்குடி தொகுதியிலே நான் மட்டுமே 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. அதில் கண்ட அனுபவம் கசப்பான அனுபவங்கள். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டும் கூட அந்த சின்னத்தை வரைவதற்கு அவர்களுக்கு கைகூசியது. அந்த சின்னத்திலே ஓட்டு போட அவர்களுக்கு மனம் இல்லை. எந்த திசைக்கு திரும்பினாலும் அந்த சின்னம் இல்லை, காணவில்லை. தேர்தலுக்கு 4 நாள். அதன் பிறகு நாங்கள் மதுரையிலிருந்து தோழர்களை அழைத்து வந்து அவசரமாக ஓட்டு போடுகிறார்கள், ஜெயிக்கிறோம், தோக்கிறோம், பிரச்சனை இல்லை, முடிந்த இடங்களிலெல்லாம் எழுதுங்கள் என்று எழுத வைத்தோம். தேர்தல் முடிவு வந்தது. நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போகவில்லை. 99லையும் போகல, 2001லையும் போகல. அதுக்கு பிறகு நடந்த 2016 வரையிலும் நான் வாக்கு எண்ணிக்கைக்கு போனது கிடையாது. ஜெயிச்சா அறிவிப்பாங்க, நாம் என்ன அங்கே போய் பண்ண போகிறோம். 2001 தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் நாம் வெற்றி பெற்றோம். உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றோம். 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்போது உடனிருந்த புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசம் ஆகிய கட்சிகளை இணைத்து கொண்டு தனியே 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தோம். 99 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் அன்றைக்கு இதெல்லாம் மூப்பனார் வாக்குகள் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். 2004 நாம் போட்டியிடுகிற போது மூப்பனார் கிடையாது. நம்மோடு கூட்டணியில் இருந்த புதிய தமிழகத்திற்கு அங்கு ஓட்டு கிடையாது. நம்மோடு கூட்டணியில் இருந்த யாருக்கும் அந்த தொகுதியில் ஓட்டு இல்லை, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ. ஆனால் அந்த தேர்தலில் அதைவிட 30,000 வாக்குகள் கூடுதல் பெற்றோம். 2,55,000 வாக்குகளை பெற்றோம். நான் ஏன் சிதம்பரம் என் தாய்மடி என்று சொல்லுகிறேன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தோழர்களே. 2.25 லட்சம் வாக்குகள் 2004 2,55,000 வாக்குகள். 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நிலையிலே இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று எம் நடராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கூட ஒரு வேண்டுகோளாக என்னிடத்திலே வைத்தார்கள். நான் சொன்னேன், இல்லை, இனி நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம், தனிச்சின்னத்தில் தான் நிற்போம். நான் உறுதியாக இருந்தேன். இப்போ தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1. நீங்கள் இரட்டை இலையில் நின்னீங்கன்னா 9க்கு 9 100க்கு 100 ஜெயிச்சிட முடியும். அதனால் இரட்டை இலையில் நில்லுங்க என்று அறிவுறுத்தப்பட்டது. 100க்கு 100 தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தனி சின்னத்திலே நிற்கிறோம் என்று நான் சிரித்து கொண்டே எம் நடராஜன் அவரிடத்தில், எம்என் என்று அழைப்போம், அவரிடத்தில் அவருடைய வீட்டிலே அமர்ந்து பேசும்போது சொன்னேன், சரி நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மணி சின்னத்திலே போட்டியிட்டோம். முதலில் தனி சின்னத்தில் நாம் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றியை தந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று திட்டக்குடி. தோழர்களே, அதிலிருந்து ஒரு முறை கூட நாம் மாற்று சின்னத்திலே நிற்கவில்லை. அதாவது கட்சி, பெரிய கட்சி, கூட்டணி கட்சியின் சின்னத்திலே நிற்கவில்லை, தனி சின்னத்தில் தான் நிற்கிறோம். 2004 ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சியின் அம்பு சின்னம் வாங்கி வந்து பெற்றோம். 99, 2001, 2004 இதுதான் பிற கட்சிகளின் சின்னங்களில் நாம் கண்ட தேர்தல். 2006 மணி சின்னம், 2009 ஸ்டார் சின்னம். உச்ச நீதிமன்றம் வரையில் போய் வழக்கு நடத்தி முகமது யூசுப் அவர்கள்தான் அந்த பெருமுயற்சியை எடுத்துக்கொண்டார். நானும் அவரும் போய் டெல்லியிலே உட்கார்ந்து வழக்கு நடத்தி அங்கே ஆர்டர் வாங்கி ஸ்டார் சின்னத்தை கொண்டு வந்து 10-12 நாள் இடைவெளியிலே, 15 நாள் இடைவெளியிலே மக்களை சந்தித்தோம். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த நேரம் கடுமையான
விமர்சனங்கள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிராக அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத நிலையிலே நாம் திமுகவோடு கூட்டணி சேருகிற ஒரு சூழல், அந்த கடும் எதிர்ப்பிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 30 இடங்களில் 28-30 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிலே சிதம்பரமும் ஒரு தொகுதி. விழுப்புரத்திலே வெறும் 2000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தது. 2009 ஸ்டார் சின்னம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசம், 97,000 ஓட்டு வித்தியாசம். அப்போ அதே அவதூறுகள் பரப்பப்பட்டன, வதந்திகள் பரப்பப்பட்டன. வன்னியர் சமூகத்திற்கும் பிற சமூகங்களுக்கும் எதிரி என்று திட்டமிட்டு பரப்பப்பட்டன. அந்த அவதூறுகளை கடந்து அன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 2011 மெழுகுவர்த்தி என்று கருதுகிறேன். 2014 மோதிரம், 2016 மறுபடியும் மோதிரம், 2019 பானை, 2021 பானை, 2024 பானை. இப்போது நமக்கு நிலையான சின்னம் பானை. மணி சின்னத்திலே போட்டியிட்டோம், மெழுகுவர்த்தி சின்னத்திலே போட்டியிட்டோம், கடையாழி மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டோம். இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் சிம்பல் நாம் பேசுறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோழர்கள் நாம் இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் சிம்பலில் நின்று எப்படி இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற முணுமுணுப்பை வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் 2006 அந்த முணுமுணுப்பு இருந்தது. 2009 2 எம்பி தொகுதி. அப்போ ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தோம். வேட்பாளர்களை தேர்வு செய்வது ஒரு பெரிய போராட்டம். ரொம்ப சிம்பிளாக பலரும் நினைக்கிறாங்க. அதை நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச முடியும். தேர்வு செய்தோம். அந்த தேர்தலில் விழுப்புரத்திலே நாம் வெற்றி பெற்றிருந்தால் 2009 இந்த இயக்கம் 15 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும். எங்களுக்கு எம்பின்னா 2ஆவது கொடுங்க, எம்எல்ஏன்னா 10 சீட்டாவது கொடுங்க, அப்போ தான் நாங்கள் 7 இடத்துல ஜெயிக்க முடியும். 2011 12 சீட்டுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்ட நிலையில் உள்ளுக்குள்ளே பூகம்பம் வெடித்து ஐயையோ முடியாது என்று அந்த ஒப்பந்தமே கிழித்து போட்டு பிறகு 10 என்று அதற்கு நான் உடன்பட்டுங்கிறத நீங்கள் அடிக்கோடிடணும். அதற்கு நான் உடன்பட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு என்ன 12ன்னு கையெழுத்தாச்சு. திருப்பி அது கிழிச்சு போட்டுட்டு 10ன்னு போடுற இடத்துல உணர்ச்சி வயப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் வெளியே வந்திருக்க முடியும். உணர்ச்சி வயப்படலை, ஆத்திரப்படலை. 10 உடன்பட்டேன், கையெழுத்திட்டேன். ஒன்றும் ஜெயிக்கல, அது வேற விஷயம். எந்தெந்த புள்ளியில் எப்படியெல்லாம் நாம் சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்தது, நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது, ஹியூமிலியேஷன், அப்படியே கூனி குறுகி காயங்களை தாங்கிக் கொண்டு களத்தில் முன்னேறி பயணிக்க வேண்டிய ஒரு போராட்டம் அது. இது வேறு யாருக்கும் இந்த அரசியல் களத்தில் நிகழாது. எல்லாரும் கட்சி தொடங்குவாங்க, எல்லாருக்கும் ஒரு சவால் இருக்கும் அரசியல்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த சவால்கள், திருமாவளவன் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், அவமதிப்புகள், காயங்கள். தோழர்களே,
2011 நம்மால் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று 12 இடங்களை கேட்டு 10 இடங்களை பெற்று போட்டியிட்டு அதிலும் முடியாமல் போக 14இல் 2 தொகுதிகளை எம்பி தொகுதிகளை பெற்று ஆரம்பத்திலிருந்தே 2 தான் 99. இதை பல பேர் இன்றைக்கு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறான். ஒரு கட்சியை தொடங்கி நடத்தணும், தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி பயணிக்கணும். அந்த 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 கட்சியை லைம் லைட்லேயே வச்சுக்கிட்டு களத்தில் பயணிக்கணும். ஒரு கூட்டணியில் இணைவது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. தனிச்சு நின்று 5% மேலே ஓட்டு காட்டின பிறகுதான் பாமக வந்து அதிமுகவில் சேர முடிஞ்சுது. தனித்து நின்று 7-8% ஓட்டு காட்டின பிறகுதான் மதிமுகவால் அதிமுகவோட கூட்டணியில் சேர முடிஞ்சுது. தனித்து நின்று ஒரே தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினதுனால தான் விஜயகாந்த் அவர்களால் அதிமுகவோட இந்த 3 கட்சிக்குமே முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்தது அதிமுக தான். அப்புறம் தான் மற்ற திமுகவுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. பாமகவுக்கு முதல்ல கூட்டணியில் இடம் கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட 4-5 முறை தனியாக நின்று முதல் முறை ஒரு இடத்துல ஜெயிச்சு, அடுத்த முறை 4 இடத்துல ஜெயிச்சு, அவங்க இத்தனை சதவீதம் வாக்குன்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் கூட்டணியிலே இடந்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. இது எவருக்கும் அமையாத ஒன்று. இது நாம போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறதுனால கூட்டணியில் யாரும் இடம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்த்துக்கிறோம், ஒரு எம்பி தொகுதினா 6 எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. ஒரு தொகுதி கொடுக்கணும்னாலே சாதாரணமான விஷயம் இல்லை. 6 எம்எல்ஏ, 2 எம்பின்னா 12 எம்எல்ஏ. ஆகவே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றோம், கணிசமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றோம். இதற்குள்ளே நிறைய நாம் இடர்களை சந்தித்திருக்கிறோம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருப்பாற்றில் நீந்தினோம் என்று சொல்வார்கள். நான் நெருப்பாறு என்று கூட சொல்ல மாட்டேன், நெருப்பாழியில், ஆழின்னா கடல், நெருப்பாழியில் நாம் தத்தளித்தோம். நெருப்பு குழம்புல அப்படி கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு அவதூறுகள்! எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி இது கட்ட பஞ்சாயத்து கட்சி எடுத்து எடுப்பில் பிராண்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நமக்கு சம்பந்தமே இருக்காது. எந்த விவகாரத்திலும் நம்ம தலையிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் நாள்தோறும் இந்த சோசியல் மீடியாவில் இந்த கட்சிக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். சும்மா ஒரு நிகழ்ச்சிக்கு டொனேஷன் கேட்க போனால் அதை பிரச்சனையாக்கி அதை பெருசுப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை போட்டு பெரிய பெரிய சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் நம்மளை அசிங்கப்படுத்தினார்கள். நமக்கு பின்னால் கட்சி தொடங்குறோம், பேரெல்லாம் பெருசு பெருசாக போடுவோம் பத்திரிகைகளில். நாம் எவ்வளோ பெரிய பேரணி நடத்தினா கூட எங்கோ ஒரு மூலையில் 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் கருப்பு வேலையில் போடுவான். பேரை கூட எழுத மாட்டார்கள், படம் போட மாட்டார்கள். அவ்வளவு ஊடகங்களில் இருட்டடிப்புகள் இருந்தன, அரசியலில் ஓரங்கட்டுதல்கள் இருந்தன. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அங்குலம் அங்குலமாக வளர்கிறோம், ஆனால் அழுத்தமாக வளர்கிறோம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி ஒரு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நாம் சந்தித்து ஒரு நெடும் பயணத்தை கடும் நெருக்கடிகளுக்கு இடையிலே மேற்கொண்டு கடந்த தேர்தலில் 6 இடங்கள் தான் கிடைத்தது. அது எப்படி 6? அதுக்கு எப்படி திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு? மொத்தமாக போய் அடமானம் வச்சுட்டாரு. இவன் இன்னும் தினம் வந்து நம்மோட களை வெட்டின மாதிரி கவலைப்படுறான். நம்ம வளர்றதுக்கு ஒரு சிறு மணியாங்கலை கூட அவன் எடுத்து போட்டுற மாட்டான். 10 ரூபாய் நமக்கு ஒரு நன்கொடை கொடுத்து உதவி இருக்க மாட்டான். அவனுக்கு திடீர்னு கரிசனம் வந்துருச்சு, திருமாவளவனுக்கு எப்படி 6 கொடுக்கலாம். அவன் நோக்கம் என்னென்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஓர் அணியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான். எப்படியாவது திருமாவளவன் பிடிங்கிட்டு வெளியே வருவாரா? ஏன்னா அவனுக்கு டார்கெட் டிஎம்கே, விசிகே இல்லை. அந்த அவதூறுகளை எல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். 12-10 ஆன போதும் ஒத்துக்கொண்டேன். 10 இடங்களில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த தேர்தலில் 6 என்று சுருக்கப்பட்ட போதும் நான் உடன்பட்டேன். 6
4 இடங்களில் பானை சின்னத்திலே வெற்றி பெற முடிந்தது. இது ஒரு வரலாற்று பதிவு. அது கூட ரொம்ப நெருக்கடியான நேரம் தான். ரொம்ப கடுமையாக இல்லை நீங்கள் உதயசூரியனில் நின்னாதான் ஆர்லின் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஆர்லின் தோற்றுருவீங்க. தயவுசெய்து நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம், எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் தேவை. வெற்றியே தோல்வி அதை பற்றி இல்லை. நாங்கள் தோற்றா கூட நாங்கள் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு பாப்புலர் சிம்பிளில் நின்று உடனே எம்பி ஆயிடணும், எம்எல்ஏ ஆயிடணும்னு நான் ஆசைப்படலாம் இல்லையா? நான் பதவி விரும்புகிறேன்னா அதுதானே எனக்கு முதல்ல வரணும். ஏங்க எனக்கு ஒரு தொகுதி கொடுங்க போதுங்க, என் கட்சிக்கெல்லாம் அதிகமெல்லாம் வேண்டாம், நான் ஒரு ஆள் நின்னா போதும், நான் 2வது தொகுதி வாங்கினா யாருக்கு கொடுக்குறது, எனக்கு பிரச்சனை வரும். 3 தொகுதி வாங்கினாக்கா ஒரு 300 பேர் போட்டி போடுவாங்க, நான் 2 பேர் தான் தர முடியும், எனக்கு அதெல்லாம் சிக்கல் வரும், வேண்டாம். உங்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு தாங்கிற மாதிரி எனக்கு மட்டும் கொடுங்க, நான் நின்று நான் ஜெயிச்சுட்டு போயிடுறேன், உங்கள் சிம்பல்லே நின்றுறேன், நான் எம்பி பதவி கிடைச்சா போதும், எம்எல்ஏ பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கலாம் இல்லையா? நோ. ஒவ்வொரு தேர்தலிலும் எம்பின்னா 2 தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும், நான் 3 கேட்போம் 5 கேட்போம். அதுக்கு உடன்படாமல் நான் கையெழுத்து போட்டு வந்ததில்லை. எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ண, ஏங்க ஒரு ஆளை நீங்கள் எம்எல்ஏக்கு நீங்கள் கூட இருந்தாரா, முதுகில் குத்திட்டு ஓடிட்டார்ல, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கண்டவங்கெல்லாம் ஆளாக்கி விடுறீங்க, எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் நில்லுங்க, எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு தகுதி தரன்றாங்க வாங்கிட்டு எம்பி ஆகிட்டு போயிருங்க, கட்சி உங்களுக்கு தானே, நீங்கள் தானே நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எம்பியாக இருந்தால் போதும், இப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்த கட்ட நோக்கி, அடுத்த பரிணாமத்தை நோக்கி இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும். எங்களுக்கு கூடுதலான இடங்கள் தேவை. (2006) நான் போட்டியிடணும் அப்படின்னு திட்டக்குடி தொகுதியை நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். தோழர்களுக்கு இடையில் ரொம்ப கடுமையான போட்டி, அக்காமடேட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளாக நான் நிற்கல, நீங்கள் நில்லுங்கன்னு நிற்பாட்டினேன். நான் நிற்கல, நான் தலைவர், எனக்கு தான் முக்கியம், நான் முதல்ல நின்றுக்கிறேன், எனக்கான தொகுதியை நான் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் நான் நினைக்கல. அந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய தொகுதியில், ரிசைன் பண்ண தொகுதியில் மறுபடியும் நின்று நான் ஜெயிச்சு அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அந்த தொகுதிக்கு நான் எதேனும் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்த நேரத்தில் கூட நான் நிற்க வேண்டிய இடத்துல நம்ம கூட இருக்கிற தோழர்கள் ஆசைப்படுறாங்க, ரைட் நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க. நான் விளைவிக்கிறேன், நான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறேன். 2006 இல்லைனா அப்போ நான் எம்பி ஆகிருந்து, இது எம்எல்ஏ ஆகிருந்திருப்பேன். 2006 நான் திட்டக்குள்ள நின்று இருந்தால் நான் எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ ஆகியிருந்தால் அதிமுகவோட தொடர்ந்து பயணம் தொடர்ந்து 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியிலே பயணம் தொடர்ந்துருக்கும். அங்கே நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அது அதிமுக விட்டு ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயமாக இப்போ உருவாச்சு. அந்த பயணம் தொடரல. இப்படி நிறைய அனுபவங்கள் தோழர்களே. இந்த தேர்தல் களத்தில் நாம் சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட நெருக்கடிகள், திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஆதாரமில்லாத அவதூறுகள், வஞ்சம் நிறைந்த வசவுகள், வலிகள் மிகுந்த இழிவுகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நாம் நெடுந்தூரம் பயணித்ததன் விளைவாக இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்திலே வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். சமூக அங்கீகாரம் அது ஒரு வகை, அரசியல் அங்கீகாரம் அது ஒரு வகை, சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அது ஒரு வகை, சோஷியல் ரெகக்னிஷன். சமூகத்தில் மக்கள் இதை ஒரு அரசியல், இதை ஒரு இயக்கமா, ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்வது அது ஒரு கட்டம். அதை தாண்டினாதான் அரசியல் அங்கீகாரம். ஒரு அரசியல் இயக்கமா, ஒரு சாதி சங்கம் அப்படிங்கிறது சமூக அங்கீகாரம், ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒரு அரசியல் அங்கீகாரம், ஒரு பொலிட்டிக்கல் ரெகக்னிஷன். சட்டப்பூர்வமான அங்கீகாரம், லீகல் ரெகக்னிஷன். எலெக்ஷன் கமிஷன் சில வரையறை வச்சிருக்கிறான். அந்த வரையறைக்கு உட்பட்டு இன்றைக்கு நாம் ஒரு எல்லையை தொட்டிருக்கிறோம், ஒரு வெற்றியை எட்டியிருக்கிறோம். அதுதான் லீகல் ரெகக்னிஷன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி
சமூக அங்கீகாரத்தை கடந்து அரசியல் அங்கீகாரத்தை தொட்டு இன்றைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறது.